அந்த கிரியோட பேச்சை கேட்டு சொந்த அப்பனையே கொன்னு இந்த சொத்து வீடு எல்லாத்தையும் அபகரிச்சு இப்ப சரவணனை கொலை பண்ண துடிக்கிற அவனுக்கு உதவியும் பண்ணிக்கிட்டு அவங்க கூட தொடர்புலையும் இருந்துகிட்டு இப்படி எல்லாரும் கொஞ்சம் நெஞ்ச கிரிமினல் வேலையா செஞ்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு, அந்த கிரிய கையங்களவுமா பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அவனோட சேர்ந்து நீங்க எல்லாரும் மாட்டதான் போறீங்க. எங்க அண்ணனை கொன்னதுக்கும் இப்ப சரவணனை கொலை முயற்சி பண்ணதுக்கும் இன்னும் கிரி பண்ண அத்தனை நடவடிக்கைக்கும் அவன் ஜெயிலே கிடந்து செத்து போற மாதிரி நான் செய்வேன், இல்ல சுட்டு பிடிப்பேன். இது என் அண்ணன் மேல சத்தியம். அத்தனை பேரோட நாளையும் எண்ணிக்கிட்டு இருங்க. நான் போயிட்டு வர்றேன். அந்த ரத்னம் சொல்றதெல்லாம் பார்த்தா நீதான் அப்பாவை கொன்றுப்பியோன்னு எனக்கே சந்தேகமா இருக்குடா. என்னமா நீ என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க? அந்த ஆள் தான் லூசு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்க. நீயுமா? ஐயோ நீ வேற ஏமா என்ன சந்தேகப்படுற? நீ அவன் கையால என்ன கொன்னுடுமா 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 கொன்னுடு 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 கொன்னுடுமா கொன்னுடுமா. சார், ரத்ன சித்தப்பா பயங்கரமா மாட்டிட்டு போறாரு சார். ரொம்ப பயமா இருக்கு சார். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் கீதா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணது கூட நோட் பண்ணியிருக்கான். நம்ம தான் சேஃபா இருக்கணும். கீதா, அடுத்து அவன் உன்னை தேடி தான் வருவான்னு நினைக்கிறேன். வரட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே நகையை ரெடி பண்ண, எப்படி என் கைக்கு வந்து சேர்க்கணும்னு நான் அப்புறம் சொல்றேன். சரிங்க. அப்புறம் இனிமே நம்ம போன்ல யாரும் பேசிக்க கூடாது. அவன் நம்ம எல்லாரும் போனையும் ட்ரேஸ் பண்றான். கண்ணா, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில மப்டியில உன்னை போலீஸ் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம யார் நம்பர்ல இருந்து யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. போங்க, பாத்துக்கலாம். ரத்னம், நீயோட என்ன பிடிக்கிற பார்க்கலாம்டா. ஒன்னு நீயே அந்த வேலையை விட்டு ஓடணும், இல்ல என்னால நீ டிஸ்மிஸ் ஆகணும். பார்க்கலாம்டா. சார், கீதா உள்ள இருக்காங்களா? இருக்காங்க சார். யாரா இருக்கும்? அம்மா எப்பவும் முன்கேட் வழியா வரமாட்டாங்களே. யாருன்னு பாப்போம். சார் வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? ஐயோ, அம்மா வேற வீட்டுல இல்ல. இப்ப எப்படி சமாளிக்கிறது? முன்னாடி
முன்னாடி போலீஸ் இருக்கும்போது அம்மா எப்படி வெளியில போனாங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? சார், எவ்வளவு நேரம் பில் அடிக்கிறது? சார் அது வந்து இவ்வளவு நேரம் கதவு திறக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சார். நான் தான் ஏசி ரத்னம். போய் உங்க அம்மா கீதா வர சொல்லு. என்ன திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்க? போய் கூப்பிடு. சார், அம்மா மேல தூங்குறாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. தூங்குறாங்களா? ஆமா சார். ஏன் தூங்குனா எழுப்ப மாட்டீங்களா? போய் ஏசி வந்திருக்காருன்னு சொல்லி கூட்டிட்டு வா. போயா அண்ணா? சரிங்க சார். இதோ போறேன் சார். நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. ஏமா காசு கொடுத்துட்டு போமா. கீழே வர்றீங்களா இல்ல நான் மேல வரட்டுமா? ஐயோ, அம்மா வந்துட்டா பரவாயில்லையே. அவர் மேல வந்தாருன்னா சிக்கல் ஆயிடுமே. பேசாம உண்மையை போய் சொல்லிடுவோமா? வேணாம், சமாளிப்போம். சார், அம்மா நல்லா தூங்குறாங்க சார். நான் சொல்லிட்டேன். ஆனா ஆனா என்ன? ஆனா வெளியே எங்கேயோ போயிட்டாங்க அப்படிதானே? இல்ல சார், அம்மா மேல தான் தூங்கிட்டு இருக்காங்க சார். கதவு உள்பக்கமா தாப்பால் போட்டிருக்கு சார். தட்ட வேண்டியதானே? தட்டி பார்த்தேன் சார், கதவை திறக்கல சார். யோ, கதவை திறக்கலன்னு சாதாரணமா சொல்ற? விபரீதமா ஏதாவது நடந்திருக்க போதியா? பையா போய் பார்க்கலாம். சார் வேணாம் சார், அம்மா இதோ வந்துருவாங்க சார். என்ன பேசுற? பையா போய் பார்க்கலாம். சார் வேணாம் சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் வந்துருவாங்க சார். வந்துட்டீங்களா? நான் எங்க போனேன் வந்துட்டீங்களான்னு கேக்குறேன். அது இல்லங்கம்மா, தூங்கி எழுந்து வந்துட்டீங்களான்னு கேட்டம்மா. என்ன சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதான் போலீஸ் காவல் போட்டிருக்கீங்கல்ல. ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. கிரியோட ஒய்ஃப் தானே நீங்க? கிரியை பத்தி விசாரிக்கணும்னா முதல்ல உங்கள்ட்ட தானே விசாரிக்கணும்.
அது சரி, மேக்கப் போட்டு தூங்கி எந்திரிச்சு ஏதோ ரேஸ்ல ஓடிட்டு வந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சார், நான் வீட்ல எப்போ மேக்கப் போட்டு தான் இருப்பேன். இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. அப்புறம் என்ன கேட்டீங்க? ஏன் டயர்டா இருக்கேன்னா? இடையில பவர் கட் ஆகி ஏசி ஓடல, அதான் இப்படி இருக்கேன். ஓ, நல்லா சமாளிக்கிறீங்கம்மா. தூங்குறப்ப கூட சில பெண்கள் மேக்கப் போட்டுப்பாங்கன்னு காமெடியா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். சரி, நான் வந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். கிரி உங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணாரு? அவர் எதுக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ண போறாரு? அவருக்கும் எனக்கு வந்து எந்த ஒட்டும் இல்ல, உறவு இல்லைன்னு ஆயி போச்சே. அவர்ல ஒரு மனுஷனை நான் அவர்கிட்ட பேசுவேனா? அப்படியா? ஆனா உங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நீங்க தினமும் கிரி கிட்ட பேசுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சார், வேணும்னா என் போனை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க சார். நான்லாம் அவர்கிட்ட பேசுறதே இல்ல. ஓ, இந்த ஃபோன் ட்ரேஸ் பண்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் கிரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல? இல்ல சார், எத்தனை தடவை சொல்றது? அப்ப சரிமா, நாங்க கிரியை நெருங்கிட்டோம். ஒழுங்கா அவனா வந்துட்டா அவன் தப்பிச்சான், இல்லன்னா என்கவுண்டர் தான். வேற வழியே இல்ல. என்கவுண்டர்னா என்னன்னு தெரியும்ல, சுட்டு பொணமா பிடிக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? சுட்டு பிடிப்பீங்களா? ஏன் சார்? அதான் உங்களுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு டென்ஷனு? ஷாக்க கொஞ்சம் குறைங்க. இல்ல சார், என்னதான் இருந்தாலும் தாலி கட்டினவராச்சே. இதுவும் நல்ல சமாளிப்பு தான். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, நான் உங்க வீட்டை சோதனை போடணுமே. செவரேறி குதிச்சிருக்கு. ஆணில புடவை மாட்டி கிழிஞ்சிருக்கு. இங்க வாங்க. இந்த துணி எப்படி இங்க மாட்டிச்சு? காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கும் போது மாட்டிச்சா? என்ன சார் நீங்க எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறீங்க? துணி காய போட்டப்போ லேசா ஆணில மாட்டி இருக்கு. இதுலலாம் ஏறி குதிக்க முடியுமா? பரவாயில்லம்மா, கிரி எதை கத்து கொடுத்தானோ இல்லையோ, நல்ல சமாளிக்க கத்து கொடுத்துருக்கான். சரி, நந்தினி எங்க? அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சார். பாவம் சரவணன் பாவம் இருக்கட்டும். இவ்வளவு நாள் இப்படி தாண்டி குதிக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் சுவர் பின்னாடி இருக்கிறத நான் கவனிக்காம விட்டுட்டேன். இது வழியா தான் எல்லா இல்லீகல் வேலையும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கிரி இப்படிதான் உள்ள வந்துட்டு போவானா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஒரு சமாளிப்பு காரணம் வச்சிருப்பீங்க. இங்கேயும் ஒரு போலீஸ போட வேண்டியதுதான். ரெண்டு பக்கமும் போலீஸை போட்ட பின்னாடி நீங்க எப்படி போறீங்கன்னு நான் பாக்குறேன். சார், ஏன் ஒரு லேடின்னு கூட பார்க்காம எப்படி டார்ச்சர் பண்றீங்க? கடைக்கெல்லாம் எப்படி சார் போறது? வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? அவர் வந்தா நானே தகவல் சொல்லி அனுப்புறேன். முதல்ல இதெல்லாம் நிறுத்துங்க சார். கிரி வந்தா நீங்க தகவல் சொல்றீங்களா? நல்லா இருக்குமா? உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செமையா பண்றீங்க. உங்க போனை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த கிரியை நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம்.
நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு அந்த கிரி எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருங்க. நான் வர்றேன். என்னது இப்படி எல்லாம் மிரட்டுறான்? நானே ஏற்கனவே எப்படி காசை ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு குழப்பத்துல இருக்கேன். அப்படியே ரெடி பண்ணா கூட அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது போல இருக்கே. ரெண்டு பக்கமும் போலீஸ் போட்டா ஏன் கதி? சரவணனை இந்நேரம் பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்கல்ல? சேர்த்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் கடைக்கு வந்தோன்னு தோணுதுங்க. வேலை செய்யவே மனசுக்கு தோண மாட்டேங்குது. மனசு முழுக்க என் சரவணன் மட்டும்தான் இருக்கா. பேசாம ஹாஸ்பிட்டல்லயே இருந்திருக்கலாம்னு தோணுது உமா. சரவண ஹாஸ்பிட்டல்ல என் கையை பிடிச்சு உங்களை விடமாட்டேன்பான்னு சொன்னா இல்ல, நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அவனை விட்டுட்டு வந்து இப்படி நம்ம ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஏதோ செத்து போயிட்ட மாதிரி இருக்கு. நடராஜ் அடிச்சாலும் பரவாயில்ல, நாம சரவணனோடய இருந்திருக்கணுமா? அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. நாம அங்க இல்லைனாலும் நம்ம மனசு அங்கதானே இருக்கு. நம்ம பிரார்த்தனை அவனை காப்பாத்திடும். ஆனா சரவணனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோ, அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். பெத்த புள்ளைய காப்பாத்த முடியாத இந்த உயிர் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? என்னங்க இது? எப்படி எல்லாம் அபசகுணமா பேசாதீங்க. ரெண்டு பேரையும் தொலைச்சிட்டு நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு எல்லாரும் வேணும். எல்லாரும் பழைய மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். பாத்தியா, இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் சரவணன் என் கை பிடிக்கிறான். ஆனா நடராஜ் என்னை வெட்டி போட்டுருவேன்னு சொல்றான். பெத்த அப்பனை வெட்டுவானா? எப்படி எல்லாம் வளர்த்திருப்பேன் அவனை. கடைசியில என்ன போய் எப்படி உமா அப்படி வாய் குசாம சொல்றான்? என்ன உமா, ஒன்னும் துணி வரலையா? வேலை இல்லையோ? புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. தொழில் நல்லா விளங்கிடும். ஈஸ்வரி, உனக்கு தெரியாதா? நம்ம சரவணனை சுட்டுட்டாங்க ஈஸ்வரி. பாவம், அங்க அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதான் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதையும் என்கிட்ட சொல்ற? சரவணன் செத்தா சந்தோஷப்படுற மொத ஆளு நான் தான். என் புருஷனை கொன்னதுக்கு ஆண்டவன் சீக்கிரமே தண்டிச்சிட்டான்னு நினைச்சுக்குவேன். ஈஸ்வரி, வாயை மூடு. என்னையா? என்ன என் பேரை சொல்லி கூப்பிடுற? எனக்கு நான் பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. போங்க, அங்க போய் நில்லுங்க. போங்கன்னு சொல்றல. நீ சொல்லு ஈஸ்வரி, என்ன துணி வாங்கிட்டு போக வந்தியா? என்னத்த சொல்றது? லாண்டரிக்கு துணி போட்டேன். அயன் பண்ணி முடிச்ச உடனே கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற அறிவில்ல. தெருவுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க புருஷனை பொண்டாட்டியும். சனியன்களா? அதான் நான் சொன்னேனே ஈஸ்வரி,
என் சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எந்த வேலையும் ஓடல. இப்ப எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? துணியை கொடுத்துட்டு 8 தடவை நடக்க வச்சா கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா? உன்னோட துணி எல்லாம் ரெடியா இருக்குது பாரு, அயன் பண்ணி வச்சுட்டேன். ஏன் உனக்கு எங்க வீடு தெரியாதா? அயன் பண்ணி முடிச்ச உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து துணியை கொடுக்க மாட்டியா? நாங்க தான் வந்து வாங்கிக்கணுமா? தெருவுல நிக்கிற நிலைமை வந்து கொழுப்பு அடங்கலையே இன்னும். வா, எடுத்து தரேன். எல்லாம் ரெடியா இருக்கு. 8 காட்டன் சாரி, அப்புறம் 4 சிந்தடிக் சாரி. இது என்னோட தானே? அப்புறம் இது என்னோட இது கூட- தானே? என்ன அயன் பண்ணிருக்க? ஈஸ்வரி. நீ அயன் பண்ண லட்சணமா இது? எப்படி அயன் பண்ணிருக்கன்னு பாரு. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.